दाशरथ्यार्यतनयं श्रीशैलार्यपदाश्रयं श्रीवेङ्कटगुरुं वन्दे शीलादिगुणसागरम्। श्रीमद्वदूलकुलपारधिपूर्णचन्द्रं वादूलदेशिकगुरुत्तमपुत्ररत्नं तत्पादयुग्मशरणं तदुपासितारं श्रीशैलदेशिकमहं शरणं प्रपद्ये। कृपापूर्णमनोरथं वादूलवरदाचार्यकृपापूर्णमनोरथं श्रीवेङ्कटगुरुं वन्दे शीलादिगुणसागरं श्रीमद्वानमहाशीलरामानुजमुनिप्रियं वादूलवरदाचार्य वन्दे वात्सल्यसागरं रम्यजामात्रियोहीन्द्रपादरेखामयं सदा तदायक्ता सप्तादिं रामानुजमुनिं भजे। श्रीशैलेशदयापात्रं दीभत्यादिगुणार्णवमधीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लोकाचार्याय गुरवे कृष्णपादस्तसूनवे संसारभोगिसन्तुष्टजीवजीवातवे नमः। पादुके तिराजस्य कथयन्ते ताक्या तस्य दाशरथेः पादौ सरसा धारयाम्यहं यच्चक्रे भक्तनकरे धाटीपञ्चकमुत्तमं रामानुजार्यसच्छात्रवन्दे दाशरथिं गुरुं श्रीवत्सिन्नमिश्रेभ्यो नमोक्तिवतीमहि यदुक्तयस्त्रयीकण्ठे यान्तिमङ्गलसूत्रतां यो नित्यमच्युतपदाम्बुजैक्मरुग्म व्यामोहदस्तवितराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये। आकारत्रयसम्पन्नामरविन्दनिवासिने आशेषजगदीशित्रीं वन्दे वरदवल्लभां वरदं दुरदाद्रीषं श्रीनिधिं करुणानिधिं शरण्यं शरणं यामि प्रणतार्त्यरं हरिं आसिंह दिव्यसिंहलकायुता गिरिदिम्बपतेदेशरक्षमां शरणागतां गिरिजनगिरिमीशं गर्भजारादिवर्षं प्रमुषमाद्यं पाटलाध्रुवं प्रसन्नम् अभयवरदर्शनं शङ्करक्रियदधानं शरणमिगभजां शाश्वतं श्रीनृसिंहं। சுவாமியுடைய அனுகிரகத்தில் ஆண்டாள் கோஷ்டி ஆழ்வார் கோஷ்டி திருவடிவாரத்தில் ஒரு விஞ்ஞாபனம். இன்றைய தினம் பாடலாத நரசிம்மனுடைய உற்சவத்தில் 8வது உற்சவம். இந்த 8வது உற்சவத்தில் நேத்திய தினம் திருத்தேர் உற்சவம் 7வது உற்சவம். அன்றைய தினம் நம்முடைய பெரிய சுவாமி ஸ்ரீசைலாச்சாரிய சுவாமியுடைய தீர்த்த மகோத்சவம். அவருடைய அனுகிரகமும் அஸ்மத் பரமாச்சாரியரான அவருடைய அனுகிரகமும் சுவாமியுடைய அஸ்மத் ஆச்சாரியரான ஸ்ரீ கோகா கோவில் கந்தாடை வாதுல தேசிக அண்ணாவிலப்பன் குமார வெங்கடாச்சாரிய சுவாமியுடைய அனுகிரகத்தினாலும் பூர்வாச்சாரியாளுடைய அனுகிரகத்தினாலும் சதாச்சாரியனுடைய திருவடி பலத்தினாலும் அனுகிரகத்தினாலும் நம்முடைய சன்னதி திருமாளிகள் எல்லாம் அபிவிருத்திக்காக சிஷ்யர்கள் எல்லாம் சிரமப்பட்டு அபிமானத்தோடு இந்த கைங்கரியங்கள் எல்லாம் நடந்து வந்துருக்கிறது. இப்போது சன்னதியும் திருமடப்புலியும் திருமாளிகளை சிங்கப்பெருமாள்கள் திருமாளிகளை சம்பரோக்ஷணமாகி மேலும் மதில் சுவர் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பவுண்டும் இப்போ முடிஞ்ச நிலைமையில் தருணத்தில் இருக்குது. மேலும் சிஷ்யர்களுக்கும் அபிமானிகளுக்கும் வந்து இங்கே கைங்கரியம் பண்ணி தங்கிறதுக்கும் உண்டான வசதிகளும் உற்சவார்த்தம் கைங்கரியங்களும் நடக்கிறதுக்காக அதனுடைய வைபவங்களுக்காக இந்த இடங்கள் மேலும் கைங்கரியமாக சித்தமாக இருக்கிறது. இந்த அனுகிரகம் எல்லாம் சுவாமியினுடைய ஒரு பிரத்யக்ஷ அனுகிரகமே. இந்த சுவாமியுடைய அனுகிரகம் இந்த தாட்டி பஞ்சகத்து உபதேசத்தினுடைய அனுகிரகம் அதை நம்ம அனுசந்தானம் பண்ணக்கூடிய அனுகிரகமும் சேர்ந்து இன்றைய தினம் நமக்கு இன்னைக்கு அனுகிரகிச்சிருக்கார். பெயர்பட்ட இந்த வைபவமான உற்சவம், இந்த சிங்கப்பெருமாள் கோவிலுடைய வைபவமே ரொம்ப அத்தியுதமானது. இதை சொல்லணும்னா திருமாளிகள் இருக்கிற ஆழ்வார்களுடைய ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தை சொல்லி இந்த பெருமாள் இடத்துல போகணும். அல்ல அஸ்மத் ஆச்சாரியன் அஸ்மத் பரமாச்சாரியன் அவருடைய கிருத்திகைக்கு நம்ம சொல்லவே வேண்டாம். அது என்ன கிருத்திகைன்றது நம்ம அனுபவத்திலேயே தெரிஞ்சுட்டுருப்போம். அவ்வளோ சுகிருத்தால் இந்த சுவாமியினுடைய அனுகிரகம்ன்றது பிரத்யட்சமாக அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயம். அந்த திருவடி பலத்தினால அந்த சுவாமி திருமேனியும் எங்கள் அனுகிரகத்தோடு இந்த திருமாளிகளை அலை பண்ணி திருக்கார்த்திகை உற்சவம் கார்த்திகை கலியன் திருநக்ஷத்திரம் திருமங்கையாழ்வார் திருநக்ஷத்திரம். இன்றைக்கி திருமங்கையாழ்வார் வாழ்வழியால் மந்திரங்கள் அப்படின்னக்கூடிய அந்த வாழ்வழியால் மந்திரங்களை கேட்டு நமக்கு பெரிய திருமொழியாக அனுகிரகித்த வைபவம் இன்றைய தினம் 8வது உற்சவமான குதிரவாகனம். இந்த குதிரவாகனத்தை வேடுபுரி உற்சவம் ராத்திரி
சுமார் ஒரு 11லேருந்து 12 மணிக்குள்ளே திருமாளிகை வாசலில் அதை கண்ட்ரோல போகிறார். பிரகலாத ரிஷபனுடைய உற்சவர் பிரகலாத வரதன் அந்த திருமொழிக்கு அத்தியந்தமாக ஆனந்தமாக சேவிக்கக்கூடிய சுவாமிகள் நம்முடைய ஆச்சாரியர்கள். இதை அனுபவித்து சேவித்து அடியனுக்கும் அந்த பிராப்தம்லாம் இருந்திருக்கு. அவர் கூட இருந்து பெரிய சுவாமிகிட்ட சில அனுகிரகங்கள், சுவாமிகிட்ட இந்த அருளிச்சேலை சேவித்து இந்த கேட்கக்கூடிய அனுகிரகமும் அடியனுக்கு இந்த பாக்கியம் இருந்திருக்கு. அந்த அனுகிரகத்தினால இன்னி வரைக்கும் குறவில்லாத எல்லாமே மேலே மேலே விருத்தியாகிறது. நமக்கு அனுபவ பிரசித்தம். இந்த இடத்துல அந்த சுவாமியினுடைய திருநக்ஷத்திரம் கார்த்திகை நன்னாள். இந்த திருமங்கை ஆழ்வார் திருவதாரம் பண்ணார் நன்னாள்லேயே வீருடைய கார்த்திகை நாள் மனவாள மாமணிகள் அனுகிரகிச்சா போல மங்களாதாசனம் பண்ணாமல் இந்த வீருடைய கார்த்திகை நன்னாளில் குமார வெங்கடாச்சார சுவாமி திருவதாரம். அந்த சுவாமியினுடைய திருநக்ஷத்திரம் 5 நாள் வெகு விமரிசையாக நிருத்திய கான கோஷங்களோட வேதங்களும் டான்ஸ் ட்ராமா எல்லா சம்பிரதாயப்படியே ஆச்சாரியனுடைய தனியன் ஆச்சாரிய வைபவங்கள் எல்லாமே அந்த மாதிரி நடந்து உற்சவங்கள் நடக்கிறது. பார்சாரதியினுடைய நெய்யாளுடைப்பன் ஸ்ரீ பார்சாரதியுடைய திருவடி வாரத்தில் திருவள்ளிக்கேணியில் அங்கேயும் குழந்தைகள் எல்லாம் சிஷ்யர்கள் எல்லாம் அபிமானமாக இருந்து நன்னாவே பண்ணுறா. இப்போது பெங்களூர்லேயும் அபிமானமாக இருந்து பண்ணி சுவாமிகள் இருக்கும்போதே ஆரம்பித்த உற்சவம் பெரிய சுவாமியுடைய திருநக்ஷத்திரம். அந்த சுவாமியுடைய திருநத்திரம் 5 நாள் இதே மாதிரியே பெங்களூர்லேயும் நடக்கிறது. இப்போ அந்த சுவாமிக்கு 100வது திருநக்ஷத்திரம் நடந்து முடிஞ்சுது, சதமான மகோத்சவம். அந்த சுவாமியுடைய அனுகிரகத்தினால 2 வார்த்தை அடியின் விஞ்ஞாபிக்கலாம் நினைக்கிறேன். இங்கே எழுதிருக்கக்கூடிய திருமாளிகள் எழுதிருக்கக்கூடிய எம்பெருமான்கள் தேவாலய அர்ச்சை கிரமமாக திருமாளிகை மடங்களோ அர்ச்சைகளில் ஒவ்வொரு அர்ச்சைகள் உண்டு. கிரகார்ச்சைன்னு உண்டு, கிரகார்ச்சக விசேஷமான அர்ச்சைகள் உண்டு, சாதாரணமாக கிரகார்ச்சை உண்டு, தேவாலய அர்ச்சை. இங்கே எழுதிருக்கிற அதே மாதிரி ஒரு அர்ச்சையில் தேவாலய அர்ச்சை தான் முக்கால்வாசி எழுதிருக்கிறது. அதனால் தேவாலய அர்ச்சையாகவே திருவாராதனம், கோவில் திருவாராதனம் போலேயே. இங்கே 3 எம்பெருமான் திவிதேச எம்பெருமான் எழுதிருக்கார். ஆச்சாரியனில் பிரதானமாக ஜெகதாச்சாரியனான சுவாமி எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யக்காரர். அந்த சுவாமி ஸ்ரீராமானுஜன்னு சொல்லக்கூடிய அந்த சுவாமி அவர் திருக்கையில் ஏல பண்ணி வச்சுருக்கக்கூடிய அவர் கையில் வச்சுருக்கக்கூடிய பாத்திரமானது காப்பர்னு சொல்லக்கூடிய அந்த செப்பு பாத்திரம். அந்த பாத்திரம் ரொம்ப ஜீர்ணமாக இருந்து, அதாவது டேமேஜ்னு சொல்லக்கூடிய ஒரு இது, அது ஜீர்ணமாக இருந்தது. அந்த ஜீர்ணமாக இருந்த அந்த பாத்திரத்தை மனவாள மாமணிகளில் கிடச்சி அதை வானமாமலை சுவாமி ஆச்சாரிய பிரசாதமாக ஒன்றான புனடிக்கால் சரி அலை பண்ணிட்டு இருந்தார். அந்த சுவாமியிடத்திலேருந்து பிரார்த்திச்சு இந்த திருமாளிகளுடைய 9வது சுவாமி நம்ம அப்பாச்சியார் அண்ணாவோன்னு மனவாள மாமணிகள் அனுகிரகிச்சு அந்த அப்பாச்சியார் அண்ணனுக்கு அந்த செப்பு பாத்திரத்துக்கு ஸ்ரீராமானுஜன் அப்படின்னு அந்த திருநாமம் சாத்தி அந்த செப்பு பாத்திரத்தை இவர்கிட்ட சமர்ப்பித்து உமக்கொன்னும் ஆச்சாரனுக்கு ஒன்றுமாக கொள்ளும் சொல்லி நியமித்தார். அந்த செப்பு பாத்திரத்தில் ராமானுஜன் வச்சிருந்த அந்த பாத்திரம் ஸ்ரீராமானுஜன்னே திருநாமம். அந்த பாத்திரம் அப்பாச்சியாரனது அப்பாச்சியாரனுக்கு மனவாள மாமணி நியமனத்தினால ஆச்சாரியனுடைய அனுகிரகமாக பொன்னான புனடிக்கால்சியர் அந்த சுவாமிக்கு ஒரு திருமேனியாக இங்க சுவாமிக்கு ஒரு திருமேனியாக 2 திருமேனியாக அந்த ஸ்ரீராமானுஜனில் வரக்கூடிய ஒரு திருமேனி எந்த அளவு வருமோ அந்த திருமேனியாக 2 திருமேனி மனவாள மாமணிகளுடைய திருமேனியை வைபவமாக ஏரியருளை பண்ணி அதை ஒரு திருமேனி வானமாவடத்தை ஒரு திருமேனி இங்கேக்கும் கொடுத்ததாக நம்ம பூர்வர்களுடைய அனுசந்தானம். அந்த திருமேனி ரொம்ப ஆச்சரியமாக எழுதிருப்பார் இங்கே. அதுவும் இல்லாத அந்த எம்பெருமான் அந்த திருமேனிக்கு சுவாமி எம்பெருமானார் மனவாள மாமணி 2 பேரும் சேர்ந்த திருமேனியாக இருக்கிறதுனால எம்பெருமானார் வச்சிருந்த பாத்திரம் மனவாள மாமணிகளாக எழுதியிருக்கார். அவருக்கு 10 நாள் உற்சவங்கள் எல்லாம் சிறப்பாக அருளிச்சல் வேதங்கள் இதே மாதிரி நடக்கிறது. அந்த அவருக்கு தேன் திரவஞ்சனம் பண்ணி நம்ம எடுத்துட்டால் அது ரொம்ப அனுகிரகம்ன்றது நம்ம திருமாலினுடைய ஒரு வைபவம். அந்த வைபவத்தில் திருக்கண்ணவதுன்னு சொல்லக்கூடிய பாயசம் பாலில் சேர்த்து கள்ளப்பருப்பு சேர்த்து பசும்பாலில் பண்ணி பெருமாளுக்கு கம்சம் பண்ணி இந்த ஆச்சாரனுக்கு கம்சம் பண்ணி எடுத்துட்டா அதுவும் ரொம்ப விசேஷம். அதை விட மருந்துன்னு சொல்லக்கூடிய மாத்திரையான்னு சொல்லக்கூடிய மாத்திரை பிரசாதம், உப்பில்லாத தயிர் பிரசாதம், எந்த கடுகு விடுகோ எதுவும் சேர்க்காத, மிளகா கொத்தமல்லி இதெல்லாம் எதுவும் சேர்க்காத ஒரு மாத்திரை பிரசாதம்ன்றது ரொம்ப விசேஷம் அவருக்கு நம்ம திருமாளிகளை.
அப்பேற்பட்ட அந்த பிரசாதமும் நமக்கு வைத்தியமாக வருது. அந்த எம்பெருமான் மணவாள மாமுனிகள் ரொம்ப ஆச்சரியமாக எழுதியிருக்கார். அவர் திருவடியிலேயே ஒன்னான வானமாமல சுவாமி பொன்னடிக்காட்சியர் இங்கே திருமாளிகையில் திருவாராந்திர எழுதிருக்கிறவர் எழுதியிருக்கார். பக்கத்திலேயே இன்னொரு திருவேடியில் இன்னொரு பக்கம் நம் அப்பாச்சியார் அண்ணாமன்னு சொல்லக்கூடிய அப்பாச்சியார் அண்ணா திருமேனியும் எழுதியிருக்கார். அதிலிருந்து இங்கே பாடலாத நரசிம்மன் கடைசியில் இப்போது நம்ம திருமேனி ஃபோட்டோவில் சேவித்தவர் கிரிஜன கிரிமீசம் கர்விஜாராதி வருஷம் பரமருஷமாத்தியம் பாடலாதுரோ பிரசன்னம் ஹவய வரதாசம் சங்கச்சக்கரிய ஜசானம் சரண விஷாம் சாசம் ஷிண்டுசம் ஒன்று சொல்லக்கூடிய எம்பெருமான். அந்த எம்பெருமான் அந்த அப்பாச்சியாரனுக்கு திருக்குமாரரானவர் குமார வெங்கடாச்சார சுவாமி. அவருக்கு அண்ணாவிலப்பன் குமார வெங்கடாச்சார சுவாமின்னு திருநாமம். அந்த சுவாமி நம்ம அப்பாச்சியார் அண்ணாவோன்னு மணவாள மாமனிகள் அனுகரித்து காஞ்சிபுரம் தரிசனத்துக்காக பெருமாள் கோவில்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் தரிசனத்துக்காக அங்கே ஏழப்பண்ணவர். அங்கே நியமிச்சப்புறம் அங்கே ஏழ்றந்தப்புறம் அவருக்கு திருக்குமாரர் இந்த திருமாளிகையில் முதலையாண்டாலிருந்து 10வது சந்ததியில் இருக்கக்கூடிய சுவாமி அண்ணாவிலப்பன் குமார வெங்கடாச்சாரியர். அவர் அங்கே திருவதாரம் அங்கே திருவதாரம் பெருமாள் கோவில் திருமாளிகையிலே திருவதாரம் பண்ணி அவருக்கு ஸ்வப்னத்தில் இந்த டிசம்மன் பாடலாத டிசம்மன் ஸ்வப்னத்தில் சேவை சாதிச்சு இங்கே அக்ரஹார பிரதிஷ்டையும் பண்ணி கைங்கரியத்தையும் பண்ணுன்னு சொல்லி நியமித்து 5 நாள் ஸ்ரீபாஞ்சராத்திரமாக அவரே கைங்கரியமாக பண்ணிட்டு இருந்து அதுக்கப்புறமா வைகுண்ட பெருமாள் சன்னதியிலிருந்து ஒரு அர்ச்சகாலை இங்கே நம்ம திருமாளிக்கு ஏஜென்ட்டாக கொண்டு வந்து இங்கே கைங்கரியத்தில் வச்சதாக பூர்வாச்சாரியாருடைய ஒரு நியமனம். அந்த நியமனம் என்றைக்கும் பொய்யாகாது. அதுக்கு உண்டான ஒரு இதுவும் நமக்கு ஏதோ ஜெர்மன் லைப்ரரியிலே கிடைக்கிறதுன்னு சொல்லி ரெக்கார்டும் ரெஃபரன்ஸு தேவை இருக்கே லௌகியத்துக்கும். அதனால் அதுலேயும் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சது. அதுவும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தில் அதெல்லாம் நமக்கு பூர்வாச்சாரிய நியமனத்துக்கு அப்புறம் நமக்கு எதுவுமே இல்லை. ஆனால் அந்த பூர்வாச்சாரிய நியமனத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த பெருமாள் கோவில்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்தில் இந்த அண்ணாவிலப்பனுக்கு ஸ்வப்னத்தில் நியமித்து அங்கேருந்து இங்கே வந்து இந்த பாடலாதிரி க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய நரசிங்க விண்ணகர்னு இந்த ஊருடைய திருநாமம். பாடலாதிரி க்ஷேத்திரம் நரசிங்க விண்ணகர தேவர்னு பெருமாளுடைய திருநாமம். இந்த எம்பெருமான் ஜாபாலி மகர்ஷின்னு ஒருத்தர், அந்த பாபாலி மகர்ஷிக்கு பக்கத்தில் செங்குன்னம்னு சிங்கபெருமாள் கோவில்னு சொல்லக்கூடிய இந்த ஊரிலிருந்து பக்கத்தில் செங்குன்னம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் மலையில் அவர் எப்படி ஹிரண்ய சம்ஹாரத்துக்கு எப்படி சேவை சாதிச்சாரோ அதே மாதிரி சேவை சாதிக்கிறோன்னு ஜாபாலி மகர்ஷி பிரார்த்திச்சுண்டு அவருக்கு பிரத்யக்ஷமாகி அங்கேருந்து கீழே இறங்கி ரத்தாஸ்தத்தை சோதிச்சுண்டு ரத்த புஷ்கரணின்னு திருநாமத்தோடு அங்கே எழுதிருக்கக்கூடிய ஒரு புஷ்கரணி. அந்த புஷ்கரணிக்கு 3 நாள் பெருமாள் எழுறார். இந்த பிரம்மோத்சவத்தில் வைகாசி நம்மாழ்வாருடைய உற்சவமே இவருக்கு உற்சவமாக கண்டருள்றார். அந்த வைகாசி உற்சவத்தில் 5வது நாள் நாச்சியார் திருக்கோலம். அதில் திருமாளிகைக்கு முதல்ல அனுகிரகிச்சு எழுதி இங்கேருந்து அங்கே செங்குன்னத்துக்கு எழுறார் நாச்சியார் திருக்கோலத்தில். இன்னொரு நாள் விஜயதசமிக்கு, இன்னொரு நாள் மகா கணுவன்னிக்கு பார்வேட்டைக்கு, இந்த 3 நாள் அங்கே எழுதி அனுகிரகிச்சு எழுறார் இந்த பிரகலாத வரதன். அந்த டிசம்பருடைய ஒரு அனுகிரகத்தில் அங்கேருந்து இங்கே வந்து ஊரில் சிங்கபெருமாள் கோவிலில் 2வது வாட்டி இந்த கையை அஸ்தத்தை சோதிச்சுண்டு சுத்த புஷ்கரணின்னு திருநாமம். இந்த புஷ்கரணியிலிருந்து அண்ணாவிலப்பனுக்கு இந்த கைங்கரியத்தை அனுகிரகிச்சார். அந்த புஷ்கரணியில் சுத்த புஷ்கரணின்னு திருநாமம். அது எப்படி இருந்தாலும் சுத்தமாகவே இருக்கும். அது அனுபவிக்கிறவாளுக்கு அது பிரசித்தம். அந்த சுத்த புஷ்கரணியிலே தப்போத்சவம் திருப்பள்ளியோட உற்சவம் ஜலக்கிரீடோத்சவம் சொல்லக்கூடிய அந்த 2 உற்சவமும் கண்டருள்றார். ஜலக்கிரீடோத்சவம் பிரம்மோத்சவத்துக்கு அப்புறமாக நமக்கு பிரம்மோத்சவத்தில் தீர்த்தவாரி உற்சவம் அபவரத ஸ்தானம். அந்த ஸ்தானம் நாளை தினம் இங்கே இடம்பெறுவது. அந்த உற்சவம் கண்டருள்றார். தொப்போத்சவம் கண்டருள்றார். ரொம்ப வைபவமான உற்சவம். அந்த இதிலிருந்து எழுதிருக்கக்கூடிய இந்த சுவாமி இங்கே வந்து மலையை குடைஞ்சி எழுதிருக்கிறதா ஸ்தலபுராணம். இந்த ஸ்தலபுராணத்தை பின்னாடி மலன்மேடு புத்தா மறைஞ்சி எழுதிட்டார். இந்த வைபவத்தை சுவாமி அண்ணாவிலப்பனுக்கு பெருமாள் கோவில்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்தில் நியமித்து அங்கிருந்து அந்த சுவாமிங்க எழுதி அண்ணாவிலப்பன் குமார வெங்கடாச்சாரியர் இந்த அக்ரஹார பிரதிஷ்டையும் ஆச்சாரியனுடைய நியமனத்தினாலும் மகிஷிங்களுடைய நியமனத்தினாலையும் இந்த அக்ரஹார பிரதிஷ்டையும் பிரகலாதவர்தன் உற்சவையும் பிரதிஷ்டை பண்ணி 5 நாள் கைங்கரியம் பண்ணின்றிருந்து தானே அதுக்கப்புறமா நம்ம திருமாளிகை ஏஜென்ட்டாக்க கொண்டு இங்கே கைங்கரிய விழா நியமிச்சதார் அப்படின்றது ஒரு நியமனம், பூர்வாச்சாரிய நியமனம். அந்த எம்பெருமானுடைய உற்சவம் இன்றைய தினம் 8வது உற்சவம். அந்த பிரகலாதருடன் அப்பேற்பட்ட வைபவம் வாய்ந்த பிரகலாதவர்தன் உற்சவர் பாடலாத ரிசம்மன்
இவருக்கு இந்த ஊருக்கு நரசிங்க விண்ணகரம்னு இருக்கக்கூடிய இந்த ஊர் நரசிம்மவர்மா நரேந்திரவர்மா பல்லவா காலத்தினுடைய கோவில். மணல்மேடு புத்து மறைஞ்சு இந்த சுவாமி அனுகிரகிச்சதுனால இந்த அபிமான ஸ்தலமாகி இங்கே 20 பாட்டை இங்கே அனுகிரகிச்சிருக்கார். அங்கன்யாலம் பாசுரமும் ஆழியட பாசுரமும் இந்த 2 பாசுரமும் இவருக்காக 20 பாட்டை இங்கே அனுகிரகிச்சு இது அபிமான ஸ்தலமாக எழுதியிருக்கார். இன்றைய தினமும் இந்த பாசுரங்கள்லாம் அனுகிரகம் உண்டு. இந்த எம்பெருமான் அனுகிரகிச்சப்புறம் பெருமாள் கோவிலிருந்து இங்கே அனுகிரகிச்சதுனால நரசிங்க விண்ணகரம்ன்ற இந்த ஊருக்கு சிங்கப்பெருமாள் கோவில்னு திருநாமத்தை சுவாமி அண்ணாவிலப்பன் சாத்தினார். அப்பேற்பட்ட இந்த ஊருடைய உற்சவத்தில் ரொம்ப வைபவமான விசேஷமாக கண்டருள்றார். மேலும் மேலும் அனுகிரகிக்க வேணும், அனுகிரகிப்பார்னு ஆச்சாரியனுடைய அனுகிரகம் அந்த அனுகிரகிப்பார். அதில் எந்தவித ஒரு நமக்கு சிந்தையும் இல்லை. அதே மாதிரி இந்த படலாது சமரமா பெரிய பெருமாள் இப்போ நியமனமாகி பெரிய பெருமாள் இங்கே ஏழிருந்த சன்னதி புனருத்தானமாகி இங்கே பெரிய பெருமாள் நம்பெருமான்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கநாதன் இங்கே எழுதியிருக்கார் மூலவரா. அதுக்கு முன்னாடி பிரதானமாக திருவேங்கடமுடையான் நம்ம சுவாமி பெரிய சுவாமி அஸ்மதாச்சாரியம் பரமாச்சாரியம் 2 பேரும் ரொம்ப அபிமானமாக எழ பண்ணியிருந்த எம்பெருமான் ஒரு திவிதேசத்தில் பிரதிஷ்டையாகி இங்கே எழுதியிருக்கார். ரொம்ப சாநித்தியமான எம்பெருமான் நவராத்திரி உற்சவம் கண்டருள்றார். அவருக்காக தான் தாயே தந்தை என்னும் அனுகிரகம் இங்கே. அதுக்கப்புறமா பக்கத்திலேயே எண்ணெய் தீவனங்கெடுத்தார்னு லட்சுமி நாராயண சின்ன திருமேனியாக எழுதியிருக்கார். அந்த திருமேனி வாமனன் மரதகவண்ணன் தாமரை கண்ணினன் காமனை பயந்தா எண்ணெண்களில் பாடியே வரிந்து தூமனத்திறனாய் பிறவி தொழுது நீங்கா எண்ணெய் தீவனங்கெடுத்தாய் உனக்கண் செய்கேன் சிறிதரனேன் நம்மாழ்வாருடைய மங்களாசாசன எம்பெருமான். அந்த எம்பெருமான் ஆட்கொண்டவல்லி சீர்னு சுவாமி எம்பெருமானார் காலத்தில் எழுதிருந்த சுவாமி அந்த சுவாமியுடைய திருவாராதனத்தில் எழுதிருந்து பின்னாடி சுவாமியினுடைய எதிபுணவதாரமான வனமாலமாமணிகளுடைய கோவிலாழ்வார் எழுதிருந்து அங்கிருந்து இங்கே எழுதியிருக்கார். அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் அவருக்காக கேசவந்தவரண்ட 10 பாட்டு இங்கே நித்தியானுசந்தானத்தில் அனுகிரகம். அதுக்கு பக்கத்திலேயே அவர் இங்கே எழுதினது நம்ம அப்பாச்சாரண்டாவோன்னு உகந்தருளிய அந்த சுவாமி காலத்தில் இங்கே எழுதினவர். அதுக்கப்புறமா பக்கத்தில் மேலே எழுதியிருக்கக்கூடியவர் லக்ஷ்மி நிருசிம்மன். அவர் முதலையாண்டானுடைய திருவாராதனை எம்பெருமான் சுவாமி எம்பெருமானார் அவருக்கு சாதிச்ச அனுகிரகிச்ச எம்பெருமான். வில்லுட வேடரமா தனத்தனையும் செல்லவொன்னான் அந்த 10 பாசுரமாக அங்கன்யால மஞ்ச அங்கோராளியா அவருக்கு தான் அனுகிரகம். அந்த அனுகிரகத்தினால திருமாலைக்கு அந்த 10 பாசுரம் அனுகிரகிச்சிருக்கார். அவர் மேலகோபிலம் உற்சவர் செஞ்சலட்சுமி சமேத நரசிம்மன். அந்த எம்பெருமான் அனுகிரகம் இங்கே விளையாண்டானுக்கு சுவாமி எம்பெருமானார் அனுகிரகிச்சு இன்றைய தினமும் திருவாராதனத்தில் எழுந்து டிசம்பர் ஜெயந்தி இங்கே விசேஷமாக கண்டருள்வது உண்டு. இந்த வருஷம் ஒரு நாளைக்கு 2 நாள் மட்டும் ஹோமத்தோட கண்டருள்றார். இங்கே ஜீர்ணோத்தாரண கைங்கரியம் நடந்துருக்கிறதுனால 10 நாள் இந்த ஹோமங்கள் நடக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம். அடுத்த வருஷத்துல இந்த 10 நாளும் நடக்கும் இந்த டிசம்பர் ஜெயந்தி. அந்த எம்பெருமானுக்கு பக்கத்தில் தேப்பெருமாள் ஸ்ரீபேரத்தில் ஒருத்தர் அழைத்து வாழ்வித்தவர் திருநாமம் துண்ணுபுகழ் கந்தாரை தோழப்பர் தன்முகப்பால் என்ன உலகாரியனோ என்னுரைக்க பின்ன உலகாரியன் என்னும் பேர் நம்புள்ளை கோங்கி விலகாமல் நெல்லதன்னம் வேண்டும் மனவாள மாமொழிகள் அனுகரித்த பாசனம் மங்களாதாசனம் என்ற பாசனம் பிளலோகாச்சாருக்கும் மனவாள மாமொழிகளுக்கும் உண்டான வியாசி. அதே மாதிரி உலகாரியனோ என்ன உலகாரியனோ அனுகரித்த துண்ணுபுகழ் கந்தாரை தோழப்பர். அவர் முதலையாண்டான் சக்கரவர்த்தி திருமகன் ராமருடைய அவதாரம். அவர் ஹரிதவாரணபுரம் சொல்லக்கூடிய பச்சைவார நகர் பேட்டைன்னு சொல்லக்கூடிய ஊருக்கு பக்கத்தில் அகரமேல்னு அங்கே பச்சைவார நகர் ஹரிதவாரணபுரம். அங்கே ஹரிதவாரண எம்பெருமான் அங்கே தபஸ் பண்ணி அங்கே வந்தநாராயண தீட்சிதருக்கு குழந்தையாக ராமரே சேவை சாதிச்சு ராமரே புனரவதாரமாக சித்திர புனருசுல அவதரித்தவர் ஸ்ரீ முதலையாண்டான். அவருடைய அவதார ஸ்தலம். அந்த எம்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமாக வைபவங்களும் உற்சவங்களும் ஆயின்றிருக்கு. அந்த எம்பெருமானுக்கு ஹரிதவாரண பெருமாளுக்கும் அந்த பெருமாள் தாயாருக்கும் சம நட்சத்திரம் ஏக நட்சத்திரம். அது ரொம்ப விசேஷம். பங்குனி உத்திரம். அந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு பிரம்மோத்சவ தீர்த்தவாரி அன்னைக்கு திருக்கல்யாண உற்சவம் சுவாமி முதலையாண்டான் எழுதி ரொம்ப வைபவமாக கண்டருள்றார். அந்த சித்திர புனருசுல பின்னாடி சுவாமியினுடைய உற்சவம் திருவதார உற்சவம் 10 நாள் கண்டருள்றார். அந்த சுவாமியுடைய திருக்குமாரன் கந்தாடை ஆண்டான். சுவாமி எம்பெருமானார் திருமேனிய சுவாமி நியமனத்தினால ஸ்ரீபெரும்பூதூரிலே சுவாமி திருவதார ஸ்தலத்தில் குருபுஷ்யத்தில் வரிஷ்ட பண்ணி அனுகிரகிச்ச எம்பெருமான். அந்த சுவாமியினுடைய அனுகிரகத்தினால அவருடைய திருக்குமாரர் துண்ணுபுகழ் கந்தாரை தோழப்பர். அவர் நாளிலே காஞ்சிபுரத்தில் ஆண்டாள பிரதிஷ்டை பண்ணி வச்சு திருக்கல்யாண உற்சவம் பண்ணி வச்சதாகும். அந்த எம்பெருமான் தனக்கு தாமே குழந்தையா இங்கே வரேன்னு சொல்லி ஷட்பேரத்தில் ஒருத்தர் தேவப்பெருமாள் சந்தியிலிருந்து இங்கே அனுகிரகிச்ச எம்பெருமான் விருதுகளோட இங்கே
பிரதார்த்திகர வரதன் திருநாமம். இந்த திருமாளிக்கு குழந்தையா துண்ணுபுகழ் கந்தாட தோழப்பருக்கு அனுகிரகிச்சதுனால நமக்கு குழந்தை பிறந்தா ஒரு திருநாமம் வைக்கணுமே. அதனால துண்ணுபுகழ் கந்தாட தோழப்பர் சாத்திர திருநாமம் ஆகூய ரக்ஷகரி, அழைத்து வாழ்வித்தவன். அப்பேற்பட்ட எம்பெருமான்கள்லாம் இங்கே எழுதி, ஆச்சாரியன்லாம் எழுதி அனுகிரகிச்ச இந்த இடம், அனுகிரகித்தின்ற இந்த இடம், இனிமே அனுகிரகிக்க போற இப்பேற்பட்ட வைபவங்கள் வாங்கிய இந்த திருமாளிகை மேலும் மேலும் விருத்தியாக வேணுமாக சிஷ்யர்களும் அபிமானிகளும் சேர்ந்து ரொம்ப சிரமப்பட்டு கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கா. பேறுபட்ட சிஷ்யர்களுக்கும் அபிமானிகளுக்கும் சர்வக்ஷேமமும் ஆச்சாரிய அனுகிரகம் பரிபூர்த்தியாக இருக்கிறமே பிரார்த்தித்து கொண்டு, மேலும் இந்த எம்பெருமான்களுடைய அனுகிரகம், எம்பெருமானுடைய உற்சவாதிகள் எல்லாம் சேவிக்க முடியாத பிராப்தத்தையும் குழந்தைகள் எல்லாம் இப்போ என்னமோ அந்த நெட்டு மூலமாக ஏற்படுத்தியும் வெப்சைட் மூலம் ஏற்படுத்தியும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும், மேலும் இந்த எல்லா கைங்கரியம் பண்ணுற எல்லாருக்குமே இந்த அனுகிரகத்தை பிரவேதமாக பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன்.